வேதத்தின் மகத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடனே வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய மகத்துவம் பிரயாண சாமான். பிரயாண சாமானின் 2ஆம் பகுதி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் பரதேசம் செல்லப்பட வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்பட வேண்டுமானால், நான் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நான் கழுவி சுத்தமாக்கப்பட வேண்டும் என்று. ஆங்கிலத்தில் லெப்பர்ஸ் அல்லது கிளீன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கழுவி தூய்மையாகப்பட வேண்டும் அல்லது நான் துப்புரவாக்கப்பட வேண்டும் என்று. நான் துப்புரவாக்கப்படாமல், கழுவப்படாமல், தூய்மையாக்கப்படாமல் ராஜ்யத்திலே பிரவேசிக்கப்பட முடியாது. அப்போ பிரயாண சாமானினுடைய ஆயத்தம், நான் கழுவப்பட வேண்டும். எப்படி கழுவப்படுவது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும்போது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. இவைகளிலே தூய்மை அவசியம். இவைகளிலே கழுவப்பட்டு இருக்க வேண்டும். இவைகளிலே துப்புரவாக்கப்பட வேண்டும் என்று. எப்படி துப்புரவாக்கப்படுவது? 11வது வசனம் சொல்லுகிறது, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று. ஆகவே இந்த 11வது வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்படுவோமானால் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்குரிய ஆயத்த பணிகளை நாம் செய்துவிடலாம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் நான் கழுவப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று. ஒருவன் தேவனால் கழுவப்பட்டிருக்கிறான், உடைய நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறான், ஆவியினாலே கழுவப்பட்டவன் துப்புரவாக்கப்பட்டவனாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாகவே இருப்பான். அப்ப கழுவப்படுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நான் கலந்த வார்த்தைகளினாலே பேசியிருக்கிறேன், கலப்பாக பேசியிருக்கிறேன், நான் அசிங்கமாக பேசியிருக்கிறேன், தீமையாக பேசியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ நான் துப்புரவாக பேசுகிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் இந்த பிரயாண சாமானின் ஆயத்தமாக உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது கழுவிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று. பிரயாண சாமானினுடைய நோக்கம் என்ன? நான் தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று. ஒருவேளை இல்லை, நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், இதை எங்களால் தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது, துப்புரவாக்கி கொள்ளப்பட முடியாது என்று ஒருவேளை சொல்வோமானால் வார்த்தை சொல்லுகிறது, எரிகிற கடலிலே பங்கடைவோம் என்று சொல்லி. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று. தேவ ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு கழுவி தூய்மைப்படுத்தி துப்புரவாக்கி கொள்ளுங்கள். பிரயாண சாமானினுடைய 2ஆம் பகுதியாகிய கழுவி தூய்மைப்படுத்தி துப்புரவாக்கி கொள்ளுங்கள். தேவராஜ்யத்திலே சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம்.